வெல்கம் டு குலசி சமையல். இன்றைக்கி குலசி சமையலில் நாங்கள் 5 யூடியூபர்ஸ் சேர்ந்து நாங்கள் ஒரு சேலஞ்ச் பண்ணுறோம். அதாவது ஓணம் சேலஞ்ச். அது சமையல் அட்டகாசம் மேடம் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ராபிஸ் சமையல், அதுக்கப்புறம் ஜுமிஸ் கிச்சன், குட்டிமா ரெசிபி. இவங்க எல்லாருமே சேர்ந்து நாங்கள் ஓணம் ஸ்பெஷல் ஐட்டம்ஸ் பண்ணுறோம். நீங்கள் எங்களுடைய வீடியோஸை பாருங்கள், நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எல்லோருடைய சேனலையும் போய் பாருங்கள். எங்கள் எல்லோருக்கும் உங்களுடைய ஆதரவை தெரிவிங்க. தேங்க்யூ சிஸ்டர்ஸ். இப்போ நீங்கள் வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். எல்லோருக்கும் ஹாப்பி ஓணம். எல்லோருக்கும் ஹாப்பி ஓணம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஈத்தம்பழம் இலை அடை. அதுக்கு நான் 3 நேந்திர பழம் எடுத்து வச்சுருக்கேன். எடுத்து அதில் 2 பழத்தை நான் தோல் நீக்கி அதை தனியாக எடுத்துக்கிறேன். இது நல்ல கனிஞ்ச பழமாக இருந்தாலும் பரவாயில்ல. நான் இது ஓரளவுக்கு பழமாக இருக்குது. அந்த பழத்தை நான் எடுத்துக்கிறேன். எடுத்து இந்த மாதிரி தோல் நீக்கிடுங்க. நீக்கிட்டு அது உள்ளே இருக்கிற விதையை எடுத்துடுங்க. ஏன்னா விதையை எடுத்துகிட்டு செய்யும் போது தான் அது நமக்கு நல்லா இருக்கும் டேஸ்ட்டு. ஸோ அதனால் அது உள்ளே இருக்கிற விதையை நம்ம நீக்கிடலாம். இப்போ பாருங்கள், இந்த நடுவில் இருக்குது இல்லையா, இதை நான் அப்படியே கட் பண்ணி நம்ம இந்த மாதிரி கத்தியை வச்சு இப்படி கட் பண்ணி எடுத்தாலே ஈஸியாக வந்துடும் நமக்கு. ஸோ நான் அந்த மாதிரி நம்ம எடுத்துடுவோம். எடுத்து 4 பீஸையும் அதை மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டு இதை நம்ம சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணுறோம். நல்ல குட்டி குட்டியாக பீஸஸாக நம்ம இது கட் பண்ணி தனியாக எடுத்துக்கணும். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கேரளாவில் ரொம்ப ஸ்பெஷல் இது. ஓணம், ஈத் பண்டிகை இதிலெல்லாம் இந்த ஸ்வீட் எல்லாருமே யூஸ்வலாக செய்கிற ஸ்வீட். இது ரொம்ப சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், நம்ம எல்லா பழத்தையும் கட் பண்ணி எடுத்துட்டு அதில் 1 கப்பு நான் மண்டை வெல்லம் பொடி பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் துருவன தேங்காய் 1 கப்பு ஆட் பண்ணிக்கிறேன். ஏலக்காய் நம்ம 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷனல் தான். உங்களுக்கு டேஸ்ட் அது பிடிச்சதுன்னா நீங்கள் ஏலக்காய் சேர்த்துக்கணும். சேர்த்து இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடணும். சர்க்கரை அப்புறம் கொஞ்சம் நேரம் ஊற வச்சோன்னா சர்க்கரை கரைஞ்சிடும். அப்புறம் இன்னொரு பழத்தை எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம அரைச்சி வச்சுக்கலாம். அப்புறம் அரிசி மாவு நான் 2.5 கப்பு அரிசி மாவு எடுத்துக்கிறேன். இது நம்ம அந்த இது செய்கிறதுக்கு நம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் அரைச்சி வச்சுருக்க இந்த பனானா இருக்கு இல்லையா, அதை அதில் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப கனிஞ்ச பழமாக இருந்ததுன்னு நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அடிக்கணும்னு அவசியம் இல்லை. கையிலேயே பிசைஞ்சு அந்த மாவில் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், பனானா சேர்த்துட்டேன். சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து உப்பு சேர்த்து இதை நல்லா அப்படியே பிசைஞ்சு விடணும். பிசைஞ்சு இந்த பதம் வர வரைக்கும் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு எடுத்து வச்சுட்டு நம்ம இப்போ பாருங்கள், பதம் இப்படி வந்துடுச்சு. இந்த மாதிரி வாழை இலையை இந்த மாதிரி பீசஸாக கட் பண்ணி நம்ம எடுத்துக்கணும். எடுத்துட்டு அதில் இந்த மாவு வச்சு நம்ம தட்டணும். தட்டி நடுவில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா பூரணம், அதை வச்சு இந்த மாதிரி இலையை மடித்து வச்சுக்கணும். ஆவியில் வேக வைக்கணும். வேக வச்சு எடுத்திங்கன்னா நல்லா வெந்துடும். பார்க்குறதுக்கு அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். அந்த வாழை இலையோட நல்லா சாஃப்டாக இருக்கும். பழமும் வெந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜுமிஸ் கிச்சன். ஜுமிஸ் கிச்சனில் ஓணம் ஸ்பெஷல். ஓணம் கொண்டாடுற அனைவருக்கும் உங்களுடைய வாழ்த்துக்கள். ஓணம் ஸ்பெஷல் உண்ணியாப்பம். அதுக்கு தேவையான பொருட்கள்: பச்சரிசி மாவு, கோதுமை மாவு, வெல்லம், தேங்காய் துருவல், ரவை எல்லாம் சேர்த்து நம்ம இப்போ உண்ணியப்பம் செய்ய போகிறோம். ஒரு பாத்திரத்தில் 1 கப் அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். 1/2 கப் கோதுமை மாவு, 1/4 ஸ்பூன் பேக்கிங் சோடா, 3 ஸ்பூன் ரவை சேர்த்துக்கிறேன்.
எல்லாம் ஒன்றா கலந்துடலாம். 1 கப் வெல்லத்தை 1/4 கப் தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சிக்கலாம். தூசி மண் இல்லாமல் வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். சூடாகவே நம்ம மாவில் ஊற்றி கலந்துடலாம். அப்போ தான் உண்ணியப்பம் நமக்கு ரொம்ப சாஃப்டாக கிடைக்கும். தேங்காய் துருவல் 3/4 கப்பே அதோடு சேர்த்துடலாம். அதுக்கு தேவையான தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். இதே பக்குவத்துக்கு எடுத்துக்கலாம். குழிப்பணியார அச்சில் நம்ம நிறைய ஆயில் வேணும். இதுக்கு ஆயில் அதிகமாக சேர்த்து மாவை ஒவ்வொரு குழியிலையும் சேர்த்துடலாம். ஸ்டவ்வை மீடியமாக வச்சுக்கலாம். வெந்துருச்சு, திருப்பி போட்டுக்கலாம். சூப்பரான உண்ணியப்பம் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். எடுத்து பிளேட்டில் மாற்றிக்கலாம். இந்த உண்ணியப்பத்துக்கு பச்சரிசி ஊற வச்சு அரைச்சி செய்யலாம். நான் ரெடிமேடாக மாவுலேயே செய்கிறேன். மைதாவும் சேர்த்து செய்யலாம். நான் மைதா சேர்க்கலை, கோதுமை மாவு சேர்த்து செஞ்சுருக்கேன். ரொம்ப ஈஸியாக சட்டுன்னு செய்யக்கூடிய சூப்பரான கேரளா டிஷ் தான் உண்ணியப்பம். ஓணம் திருவிழா ரொம்ப சிறப்பாக கொண்டாடுவாங்க கேரளாலையும். வெளிநாட்டில் இருக்கவங்களும் கொண்டாடுறாங்க. இது அறுவடை திருநாள்னு சொல்லுவாங்க. இதுக்காக இந்த உண்ணியப்பத்தை நானும் செஞ்சு காட்டுறேன். நீங்களும் செஞ்சு பாருங்கள். இதுவரை எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் வர பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ. ராபி சமையலில் இன்றைக்கி ஓணம் ஸ்பெஷல் பருப்பு பாயாசம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். கேரளாவில் இது ரொம்பவே ஃபேமஸானது. ஓணம் பண்டிகைக்கு செய்வாங்க. நம்மளும் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பருப்பு நல்லா வேக வச்சாச்சு. வேக வச்ச பருப்பை நல்லா மசிச்சுக்கலாம். நல்லா இப்படி கரண்டியாலே நல்லா மசிச்சுட்டு இப்போ வாங்க நம்ம பாயாசம் பண்ணிக்கலாம். அடுப்பில் வச்சுட்டு நெய் 3 ஸ்பூன் ஊற்றிட்டு முந்திரி பருப்பு போட்டிருக்கேன். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ பாயில் பண்ண பருப்பை நம்ம இதில் ஊற்றியாச்சு. என்னென்ன போட்டு தாளிச்சிருக்கோம்னா ஏலக்காவும் முந்திரியும் போட்டு தாளிச்சிருக்கேன். பாயில் பண்ண பருப்பை இதில் ஊற்றியாச்சு. கொதிக்கட்டும். அப்புறம் எடுத்து வச்ச வெள்ளைப்பாகையும் இதில் ஊற்றிக்கலாம். பாருங்க, ஓணம் ஸ்பெஷல் பருப்பு பாயாசம் தயாராகிடுச்சு. கடலை பருப்பில் வாசனை சூப்பராக இருக்குது. டேஸ்ட்டும் ரொம்ப அருமையாக இருக்குது. நீங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் வீட்டில் இதேமாரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் பார்க்குறது கேரளா ஸ்பெஷல் தாலின்னு நான் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். ஒரு 19 வெரைட்டி பண்ணியிருந்தேன். அதில் ஒரு ஒன் ஆஃப் த ரெசிபி கேபேஜ் தோரன். அவங்க தோரன் நம்ம பொரியல்னுவோம். அதுதான் நான் இங்கே ஷேர் பண்ண போகிறேன். குலசை சமையலில் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து இங்கே போஸ்ட் பண்ணுறோம். நான் கேபேஜ் தோரன் பண்ணுறேன். கேபேஜ் 200 கிராம் எடுத்துருக்கேன். நீல வாக்கில் திருவிங்க. 5-6 சின்ன வெங்காயம் குட்டி குட்டியாக அரைஞ்சிங்க. ஒரு பச்சை மிளகாய் பொடியாக அரைஞ்சிங்க. கிரேட்டட் ஜிஞ்சர் 1/2 டீஸ்பூன். 4 டீஸ்பூன் தேங்காய் துருவல்.
அதுக்கப்புறம் தாளிக்க கருவேப்பிலை. இப்போ வந்து நம்ம வந்து இது ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். எல்லாருமே வந்து பார்த்ததுமே உடனே செஞ்சிடலாம் அந்தளவுக்கு. அதுவும் ரொம்ப நல்லாவும் இருக்கும். கேபேஜ் எல்லா பொருளையும் ஒரே தட்டில் ஒன்றா போட்டுருங்க. தேங்காய், பச்சை மிளகாய், இஞ்சி, உப்பு, கொஞ்சம் கொஞ்சம் மஞ்சத்தூள் எல்லாத்தையுமே ஒன்றா கலந்துருங்க. கருவேப்பிலை மட்டும் தாளிக்க வச்சுங்க. இதுலேயும் ஒரு 2 கருவேப்பிலை பிச்சு போட்டுக்கலாம், நல்லாயிருக்கும் டேஸ்டாட்டு. எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா வரவிக்குங்க. ஒரு 3 டீஸ்பூன் தண்ணி தெளிங்க. அப்புறம் ட்ரையாக இருந்துச்சுன்னா மறுபடியும் பார்த்துட்டு மறுபடியும் தெளிச்சிக்கலாம். இப்போ நம்ம நான்ஸ்டிக் பேனில் வந்து தேங்காய் எண்ணெய் விட்டுக்குங்க. ஒரு 2 ஸ்பூன் ஃபுல்லாக தேங்காய் எண்ணெய் விட்டுட்டு சமையல் அட்டகாசம் பகுதியில் வந்து எல்லா சதியா ரெசிபியும் வரும். இங்கே குலசை சமையலில் நாங்கள் வந்து ஆளுக்கு ஒரு ரெசிபி பார்க்கணும். அதில் ஒன் ஆஃப் த ரெசிபி தான் நான் வந்து இங்கே கேபேஜ் தோரன் நினைக்கிறேன். எல்லாருக்குமே சப்போர்ட் பண்ணுங்கள். கீழே லிங்க் இருக்கும், எல்லாத்தையும் பாருங்கள். இது வந்து கடுகும் சீரகம் போட்டு நான் தாளிச்சிருக்கேன். அடுத்தது நம்ம கருவேப்பிலையை நல்லா கிள்ளி போடலாம். இந்த செந்தா குட்டி குட்டியாக பிச்சு போட்டிங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும். போட்டுட்டு நம்ம தட்டில் கலந்து வச்சோம் இல்லையா, அதை அவ்வளோத்தையும் போட்டு நல்லா பரட்டுங்க. நல்லா பரட்டி விடுங்க. ட்ரையாக இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி தெளிச்சிங்க. பரட்டி விட்டு நம்ம வந்து ஒரு மூடி போட்டு வேக வைக்க வேண்டியது தான். ஒரு 5 to 7 மினிட்ஸில் எல்லாம் வெந்துடும். மற்ற காய்கறிகளும் செய்யலாம், அது வந்து கொஞ்சம் வேக லேட் ஆகும். இதே மாதிரி மெத்தடில் செய்யலாம். ரொம்ப சீக்கிரமாக முடிஞ்சிடும் பொரியல் வகை. இது பேர் வந்து கேரளா சைடில் வந்து தோரன்வாங்க. இது வந்து ஓணம் சந்தியாவுக்கு இன்றைக்கி ஸ்பெஷலாக வந்து இருக்கிற தாலி சாப்பாடில் இதுவும் இந்த ஒன் ஆஃப் த ரெசிபியாக இடம் பெறும். அதனால தான் இங்கே செஞ்சு காமிச்சிருக்கேன். நீங்களும் செய்து பாருங்கள். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக அருமையாக இருக்குது. டயட்டு கூட சாப்பிடலாம், சும்மாவே சாப்பிடலாம், நல்லாயிருக்கும். அஸ்ஸலாமு வெல்கம் டு குட்டிமா ரெசிபி. சூப்பராக எம்மியாக பருப்பு பாயாசம் செய்ய போகிறோம். கேரளா ஸ்பெஷல் பாயாசம் இது. ரொம்ப ஈஸிங்க, டக்குன்னு செஞ்சிடலாம். வரீங்களா? தேவையான பொருட்கள்: 1 கப் பாசிப்பருப்பு எடுத்துக்கிட்டேன். சேம் கப்பில் ப்ரௌன் சுகர் எடுத்துக்கலாம். தேங்காய் பால் 1 கப்பில் எடுத்து வச்சுக்கிட்டேன். முந்திரி, பாதாம், ஏலக்காய் தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன். அப்புறம் குட்டி குட்டியாக தேங்காய் கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். வாங்க இப்போ செய்யலாமா? இப்போ ஒரு பாத்திரத்தில் பாசிப்பருப்பு போட்டுக்கிட்டேன். லைட்டாக வறுத்துக்கலாம், ரொம்ப தீயை விட்டுடாதீங்க. வறுத்து போட்டாக்கா பாயாசம் டேஸ்ட்டாக இருக்கும். உங்கள் குழந்தைங்கெல்லாம் விரும்பி சாப்பிட்றாங்க. இந்த மாதிரிலாம் செஞ்சு கொடுங்க. இப்போ இது வறுத்தாச்சு. இப்போ இதை வாஷ் பண்ணி குக்கரில் வச்சிடலாம். இந்த மாதிரி வாஷ் பண்ணிக்கோங்க. அது குக்கரில் வேக வச்சிடலாம். மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க, அடிக்கடி சாப்பிட தோணும். இப்போ ஒரு விசில் ஊற்றுக்கலாம். வரைக்கும் வந்து அடுத்தடி செய்யலாம். பாத்திரத்தில் 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. அதில் 1 கப் ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா மெல்ட் ஆகி கரெக்டாக வந்துடும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி வந்துடுச்சு. இப்போ இந்த வேக வச்ச பருப்பை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா கலக்கி விட்டுக்கிட்டே இருங்க. கட்டி பிடிக்காமல் அழகாக கலக்கி விட்டுருங்க. இதெல்லாம் அழகாக கலைஞ்சிரும். இப்போ இதில் கோகோனட் மில்க் ஆட் பண்ணிக்கலாம். நான் 1 கப் ஊற்றிடுறேன். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விடுங்கப்பா. இந்த ரெசிபி ஓணம் ஸ்பெஷலுக்காக போட்டோம். அழகாக இது கடைஞ்சிரும். இந்த மாதிரி கிண்டிக்கிட்டே இருங்க, அழகாக மிக்ஸ் ஆகிடும். இப்போ பாருங்கள், இது ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது கூட இப்போ பாதாம் முந்திரிலாம் ஆட் பண்ணிக்கலாம். இன்னொன்று பாத்திரத்தில் 3 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிட்டேன். இப்போ இது கூட குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுட்டேன். இதில் போட்டுடலாம். நெய்யில் வறுத்துக்கோங்க லைட்டாக, ரொம்ப கருக்க விட்டுடாதீங்க. இந்த மாதிரி செஞ்சாக்கா செம்ம உருசையாக இருக்கும். லைட்டாக பொரிஞ்சோன்னு பாதாம் முந்திரிலாம் ஆட் பண்ணிக்கலாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக இதை சாப்பிட்டு பாருங்கள். முந்திரி, பாதாம், ஏலக்காய் ஆட் பண்ணிக்கிட்டேன். இது எல்லாத்தையும் நெய்யில் வறுத்துக்கிட்டேன். இது லைட்டாக ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ இதை பருப்பு பாயாசத்தில் ஊற்றிடலாம். ஆஹா, மனமாக மணக்குதுங்க.
நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க, வெரி ஈஸிங்க. உண்மையாலே ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. எங்கள் வீட்டில் எல்லாருமே சாப்பிட்டோம். என் வீடியோ பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை அழுத்திடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும். பாய் பாய், டாட்டா.